செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் மிக சிறப்பான காத்திரமான உரையொன்றை ஆற்றியிருக்கின்றார். அவருடைய அந்த உரை குறித்த சில குறிப்புகளையும் அவருடைய உரைகளை மூடி மறைக்கின்ற சில முக்கியமான ஊடகங்கள் பற்றிய சில குறிப்புகளையும் அத்துடன் நாளை மறுதினம் அவர் எதிர்கொள்ள இருக்கின்ற வழக்கு தொடர்பான சில குறிப்புகளையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளி போகலாம். செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் முக்கியமான உரையொன்றை ஆற்றியிருக்கின்றார். அவருடைய உரை மிகவும் காத்திரமானதாகவும் உள்ளதை உள்ளபடி எடுத்து சொல்ற விதமாகவும் இருந்தது. என்னென்னு சொன்னால் இதில் ரெண்டு விஷயம் நாங்கள் கவனிக்கணும். முதலாவது இன்றைக்கு பாராளுமன்றம் கூடினது வேறொரு தேவைக்காக, ஒரு விசேட தேவையின் அடிப்படையில் தான் பாராளுமன்றம் கூடினது. இன்றைக்கு பாராளுமன்றத்தில் செம்மணியை பற்றி கதைக்கிறதுக்கான அந்த நேரம் ஒதுக்கப்படவும் இல்லை, அந்த சப்ஜெக்ட் எடுக்கப்படவும் இல்லை. அப்படி இருந்தும் கூட டாக்டர் தனக்கு கிடைச்ச ஒரு நேரத்தை சரியா பயன்படுத்தணும்ன்றதுக்காக தனக்கு கிடைச்ச அந்த குறுகின நேரத்தில் தமிழ் மக்கள் இன்றைக்கு எதிர்கொள்கிற முக்கியமான பிரச்சனையை பற்றி ஆணித்தரமாக எடுத்து சொல்லணும்ன்றதுக்காக சண்டை பிடிச்சு தான் அந்த டாப்பிக்கை கதைச்சிருந்தவர். என்னென்னு சொன்னால், அவர் பேச ஆரம்பிக்கும் போது பிரதி சபாநாயகர் அதை தடுத்திருந்தவர். என்னென்னு சொன்னால், இது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய விஷயம் இல்லை, இந்தியன் டாபிக் எதுவோ அதை பற்றி மட்டும் பேசுங்கன்னு சொல்லி தடுத்திருந்தவர். ஆனால் டாக்டர் சண்டை பிடிச்சு இது மிக முக்கியமான பிரச்சனை, தமிழ் மக்கள் எதிர்கொள்கிற மிக முக்கியமான பிரச்சனை, எனவே என்ன பேச விடுங்கன்னு சொல்லி சண்டை பிடிச்சு தான் அந்த நேரத்தை எடுத்து அந்த டாப்பிக்கை இன்றைக்கு பேசியிருந்தவர். அதாவது செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமாக இன்றைக்கு பேசியிருந்தவர். என்ன பிரச்சனை சொன்னால், இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் இப்படித்தான் சண்டை பிடிச்சு தான் அந்த நேரத்தை எடுக்க வேண்டி இருக்குது, அந்த டாப்பிக்கை கதைக்க வேண்டி இருக்குது. இப்படியே பேசாமல் விட்டா, சட்ட ஒழுங்குன்னு சொல்லி பேசாமல் விட்டா ஒரு நாளுமே அந்த வாய்ப்பு கிடைக்காது. இனி பாராளுமன்றத்தில் செம்மணியை பற்றி கதைக்கிறதுக்கு ஒரு நாளை ஒதுக்கி, அதுக்கென்ற ஒரு நேரத்தை ஒதுக்கி, அதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்து அதெல்லாம் வர்றதுக்கு இடையில இங்கே செம்மணியை பற்றின நிறைய விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டிரும். எனவே சூட்டோட சூடாக அதை பேசினா மட்டும்தான் அது எல்லாருடைய மனங்களையும் போய் சேரும். மிக முக்கியமாக சிங்கள மக்களுக்கு அது தெரிய வரும். எனவே டாக்டர் இன்றைக்கு சண்டை பிடிச்ச அந்த நேரத்தை எடுத்து அந்த விஷயத்தை பேசினது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. அதோட அந்த விஷயத்தை பற்றி கதைக்கக்குள்ள சும்மா ஏனோ தானோ ஒன்று கதைக்காமல், செம்மணியில் இந்த மாதிரி எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டது, பெரியவர்கள் சிறியவர்களுடைய எலும்புக்கூடு மீட்கப்பட்டது, அது தமிழ் மக்களுடையது என்று சொல்லி சும்மா புத்தாம் பொதுவாக சொல்லாமல் அதை வர்ணித்து அதை உள்ளதை உள்ளபடி அதில் ஒவ்வொரு எலும்புக்கூட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதைகள் என்ன, அதில் மீட்கப்பட்ட விதம், அதில் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய வலி என்ன என்று சொல்லி தெளிவாக அக்குவர் ஆணிவராக விளங்கப்படுத்தியிருந்தவர். ஒரு அம்மாவை நாங்கள் ரேப் பண்ணி உயிரோடு உடம்பில் ஆடை இல்லாமல் அங்கே புதைத்திருக்கிறோம். அவள் அங்கே சாகும் போது அவளுடைய குழந்தையை கையால் அமர்த்தி கொலை செய்திருக்கிறார்கள். 3 மாத குலையை அவள் குற்றுயிராக கிடந்த அந்த நேரத்தில் அந்த மண்ணில் இருக்கிற வலிகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்பதான் அது கேட்கிறாக்களுடைய மனசில் ஆழமாக பதியும். இனி ஹன்சாட்டில் பதிவடைக்குள்ள அது தெளிவான முறையில் பதிவிடும். இது அப்படியே சிங்களத்தில் மொழிபெயர்த்து சிங்கள மொழியில் போய்க்குள்ள அது சிங்கள மக்களுக்கும் தெளிவாக விளங்கும். எனவே சும்மா பேசணுமென்றதுக்காக அந்த விஷயத்தை நான் பாராளுமன்றத்தில் கதைச்சிட்டேன் என்று காட்டுறதுக்காக சும்மா ஏனோ தானோ ஒன்று கதைக்காமல் அதை விரிவாக விளக்கமாக அந்த வலியை உள்ளபடியே அப்படியே உணர்ச்சியோடு எடுத்து சொன்னது உண்மையிலேயே சிறப்பான ஒரு விடயமாகும். இப்பொழுது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய அந்த உரையிலிருந்து ஒரு சில பகுதிகளை கேட்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்றைய தினம் முக்கியமான விடயம் என்னென்றால், எங்களுடைய செம்மணி இதில் நாங்கள் இந்த டிபேட்டில் சம்பந்தம் இல்லாத சில விடயங்களை கட்டாயம் சொல்லியாக வேண்டிய தேவை இருக்கிறது. செம்மணி புதைகுழி தொடர்பாக ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலையும் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. அண்மைய தினங்களில் வோக்கட்டர்க் அவர்கள், ஐநாவினுடைய வோக்கட்டர்க், அதாவது ஹிஸ் எக்ஸலன்சி வோக்கட்டர்க் அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்தபோது எங்களுடைய பிமல் ரத்நாயக் அவர்கள் அந்த மீட்டிங்கில் என்னை கதைக்க விடாமல் தடுத்த நாட்களில் இருந்து செம்மணிக்கு வோக்கட்டர்க் அவர்களை கூட்டி வந்தபோது, ஐயா அங்கே கூட எங்களுடைய மக்களை அங்கே சந்திக்க விடாமல் அவர்கள் திட்டமிட்ட ஒரு பெரிய ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி நிரல் ஒன்றை செய்தார்கள். ஆனால் அதை தாண்டி மக்கள் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். முக்கியமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்னென்றால், மம்மிக்க சிங்களிக்கியா එතන සෙම්මණි කියලා මේ මර්ඩර් කරපු දැනට බිම රට Honorable member, can we stick to the topic of the debate, please? Sorry sir, but only thing is these things have to be said in the parliament because we won't get chance to speak on this. So therefore I should definitely tell this because you are constraining only me, not others. But you have never said anyone, sir. I have previously said, if you were in the house you would remember that
But okay, can you, as much as possible, confine your Sure, sir. Sure, but confine this to is the topic of the very debate? important. This is a matter of concern on Tamil people. So let me speak. கௌரவ சபாநாயகர் அவர்களே, அந்த சச்சமயம் ஜோதிச்சு பாருங்கள், ஒரு அம்மாவை நாங்கள் ரேப் பண்ணி உயிரோடு உடம்பில் ஆடை இல்லாமல் அங்கே புதைத்திருக்கிறோம். அவள் அங்கே சாகும் போது அவளுடைய குழந்தையை கையால் அமர்த்தி கொலை செய்திருக்கிறார்கள். 3 மாத குலையை அவள் குற்றுயிராக கிடந்த அந்த நேரத்தில் அந்த மண்ணில் இருக்கிற வலிகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நான் இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு சத்தமாகவும் உணர்ச்சி வசப்பட்டு கதைக்கிறது சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவை உங்களுக்கு கிருஷாந்தி படுகொலை தெரியும். ஒருத்தியை 4 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் ரேப் பண்ணி அவளுடைய குழந்தையை கையால் அமைத்து கொலை செய்து அதன் பிறகு அவள் குற்றுயிராக கிடக்கும் போது 3 அடி பள்ளத்திலே போட்டு அவளுடைய உயிர் அப்போது இருக்கிறது. குழந்தையை கொண்டு நெஞ்சில் போடும்போது அந்த எலும்பு கூடு அந்த குழந்தையை கட்டி அணைத்தவாறு தான் அந்த இடத்துல இருக்கிறது. அந்த வலியை தான் நாங்கள் வெளியே சொல்ல ஆசைப்படுகிறோம். ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே எங்களுடைய அரசாங்கம் அன்றைக்கு எங்களுடைய பிமல் ரத்நாயக்க சொல்லுகிறார், அவருடைய எதிர்கட்சியில் இருக்கின்ற எங்களுடைய தமிழரசு கட்சி ஸ்ரீதரன் மட்டும்தான் கதைக்கலாம், வேற யாரும் கதைக்க முடியாது என்று சொல்லுகிறார். அப்போது நான் சொல்லுகிறேன், பாராளுமன்றத்திலே என்னுடைய குரலை நிறுத்தியிருக்கிறீர்கள், 2 நிமிடம் ஓக்கட்டகரிடம் நான் கதைக்கலாம் என்று கேட்டபோது அவர் கதைக்க முடியாது சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் கதைத்திருக்கிறேன். அதன் பிறகு செம்மணிக்கு கூட்டி சென்ற போது செம்மணியிலே அங்கிருந்து அவரை வெளியேற்றுவதற்காக வாகனம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நான் போய் கதைத்து, ஐயா 10,000 மக்கள் அங்கே அழுகிறார்கள் வந்து பாருங்கள் என்று சொன்ன போதுதான் அங்கே அவர்களை கூட்டி வந்து காட்டக்கூடிய நிலைமை எங்களுக்கு இருந்தது. இப்போ பாருங்க, இன்றைக்கு டாக்டர் வந்து பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு உரை ஒன்றை ஆற்றியிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முதலும் கடந்த காலங்களில் வந்து பல முக்கியமான உரைகளை வந்து பாராளுமன்றத்தில் டாக்டர் உரையாற்றியிருக்கார். மிக முக்கியமாக வரவு செலவு திட்டத்தில் வந்து அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்களில் வந்து தமிழ் மக்களுக்கு போதிய அளவு ஒதுக்கீடு இல்லை, வடக்கு கிழக்கு மாகாணங்களை வந்து பெரிய அளவில் வந்து கவனிக்கலைன்றதை வந்து முதல் முறையாக தமிழில் ஆணித்தரமாக ஆதாரங்களோட புள்ளி விவரங்களோட பெர்சன்டேஜ் அடிப்படையில் வந்து பாராளுமன்றத்தில் பேசினவர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன். இது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற ஒரு சில ஊடகங்கள் இதை பற்றி வாயே திறக்கிறீல. டாக்டர் என்னதான் பாராளுமன்றத்தில் உரையாற்றினாலும் சரி, அல்லது வெளியில் என்னதான் கருத்துக்கள் சொன்னாலும் சரி, டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கார் இந்த நாட்டில் என்று சொல்லி அவர்கள் அந்த செய்தியை போடுறதே இல்லை. அதை திட்டமிட்டு மூடி மறைச்சு கொண்டே விரும்பினோம். இது மட்டும் இல்லாமல் டிசிசி கூட்டத்தில் வந்து டாக்டர் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருப்பார், நிறைய விஷயங்களை வந்து சுட்டி காட்டியிருப்பார், நிறைய தவறுகளை வந்து அம்பலப்படுத்தியிருப்பார். ஆனால் அதை பற்றியெல்லாம் வாயே திறக்கிறீல. இப்போ டிசிசி கூட்டம் நடந்தென்று சொல்லுவினோம், அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமை தாங்கினவர் என்று சொல்லுவினோம். அதில் வந்து அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் அல்லது பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள், இவ்வளவு தான் சொல்லுவினோம். அங்கே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கலந்து கொண்டவர், அவர் இப்படி நிறைய கேள்விகள் கேட்டவர், நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டு நிறைய உண்மைகளை போட்டு உடைச்சவர். அதை பற்றி வாயை துறக்கிறையில் இலங்கையில் இருக்கிற ஒரு சில ஊடகங்கள் அது ஏனென்றால் கிண்ட வரைக்கும் விளங்கவே இல்லை. அதே மாதிரி பாராளுமன்றத்தில் நடக்கிற நிகழ்வுகளை பற்றி சொல்லுவினோம். அவர் உரையாற்றினார், இவர் உரையாற்றினார், சபாநாயகர் அந்த கேள்வியை கேட்டார், பிரதமர் இந்த பதிலை சொன்னார், இப்படி எல்லாம் சொல்லுவினோம். கணக்காக டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் பேர் வரும்போது அதை ஸ்கிப் பண்ணி விட்டுருவினோம். அதை பற்றி வாயை துறக்கிறையில் அது என்ன மர்மம் எனக்கு உண்மையாக விளங்கவே இல்லை. இலங்கையில் இருக்கிற ஒரு சில ஊடகங்கள் வந்து திட்டமிட்டு டாக்டருடைய பேரை வந்து மறைக்கலாம் அல்லது டாக்டருடைய அந்த உரைகளை வந்து மறைக்கலாம் என்று சொல்லி படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இது வந்து நவீன டிஜிட்டல் தொழில்நுட்ப உலகம். எல்லாருடைய கையிலே மொபைல் ஃபோன் இருக்குது, எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வரும். இந்த காலத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து மூடி மறைக்கலாமா? இல்லை, அப்படி மூடி மறைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு கொண்டு கூட ஒரு சில ஊடகங்கள் வந்து மூடி மறைக்கிறதுலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. ஒரு சில ஊடகங்கள் டாக்டருடைய உரைகளையோ டாக்டர் சம்பந்தப்பட்ட செய்திகளையோ சொல்லாமல் மூடி மறைச்சு யாருக்கு என்ன செய்திகளை சொல்லினோம்னு சொல்லி எனக்கு நவமையாக விளங்கவே இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்க, இப்போ யாழ்ப்பாணத்திலேருந்து வர ஒரு பத்திரிகை வந்து ஒரு ஆசிரியர் தலையங்கம் வழி இருக்குது. அதில் வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பற்றி போட்டு கிடக்கு. ஆசிரியர் தலையங்கத்தில் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனை பற்றி அந்த பத்திரிகை எழுதுன்னு சொன்னால் கட்டாயம் ஏதாவது நெகட்டிவான விஷயமாக தான் இருக்கும். பாராட்டுறதுக்காகவோ அல்லது அவருடைய சேவைகளை பற்றி சொல்கிறதுக்காகவோ கட்டச்சு வரைக்கும் ஆசிரியர் தலையங்கம் எழுத போகிறது இல்லை. எனவே அதில் என்னதான் எழுதி கிடக்கண்டு வாய்ச்சி பார்த்தா, நாளை மறுதினம் வந்து டாக்டருக்கு ஒரு வழக்கு இருக்குதான நீதிமன்றத்தில், அந்த வழக்கு நாளண்டையோட பெரும்பாலும் இறுதியாயிரும். அதுக்கப்புறம் அந்த வழக்கு நடக்காது, பெரும்பாலும் தீர்ப்பு சொல்லப்படும். அந்த தீர்ப்பு வந்து டாக்டருக்கு எதிராக இருக்கும், அவருடைய பதவி வந்து பறிபோகும். அதுக்கு பிறகு அவருக்கு அந்த அரசு சேவையிலிருந்து விலகாத காரணத்தால் அது சம்பந்தமான விசாரணைகள் நடக்கும். எனவே அவர் மாகாண சபை தேர்தலில் கூட போட்டி போட முடியாத
நிலைமை உருவாகும் என்று சொல்லி இந்த பத்திரிகையில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை சொல்றதுக்கு மட்டும் உடனே கட்டங்கட்டி செய்திகள் போடுறதும் ஆசிரியர் தலையங்கம் போடுறதும் என்று சொல்லி முந்தி அடிச்சு கொண்டிப்பினோம். ஆனால் டாக்டர் சம்பந்தமான ஒரு பாசிட்டிவான செய்தி சொல்றதுக்கோ ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்கோ அவர்களுக்கு மனம் பாறையில் இப்படியாக போய்கொண்டிருக்குது ஒரு சில ஊடகங்கள், எல்லா ஊடகங்களும் இல்லை, ஒரு சில ஊடகங்கள். எனவே நாளை மறுதினம் நடக்க இருக்கிற அந்த வழக்கு, அதாவது டாக்டர் வந்து தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக பதவியில் நீடிக்க முடியுமா இல்லையா என்பது சம்பந்தமாக தீர்மானிக்கிற அந்த வழக்கு வந்து டாக்டருக்கு சாதகமாக முடியணும் என்றுதான் அவருடைய ஆதரவாளர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேணும். என்ன பிரச்சனை சொன்னால், டாக்டர் மாதிரி ஒரு ஆள் வந்து கட்டாயம் பாராளுமன்றத்தில் தேவை. அவர் இந்த மாதிரி சண்டை பிடிச்சு நேரத்தை எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் யாருக்கும் பயப்படாமல் நேரையே இன்றைய கூட பாராளுமன்றத்தில் என்ன சொன்னவர், மஹிந்த ராஜபக்ச குடும்பம் தான் இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம், அவர்கள் தான் நாட்டில் வந்து பல கொலைகளை செய்தவர் என்று சொல்லி பேரை குறிப்பிட்டு நேரடியாகவே சொன்னவர், அதுவும் சிங்களத்தில். எனவே இப்படி துணிச்சலாக தைரியமாக கதைக்கிறதுக்கு, அதுவும் அந்தந்த டாப்பிக்கை வந்து உடனுடனே பாராளுமன்றத்தில் சுர கதைக்கிறதுக்கு இப்படி ஒரு ஆள் தேவை பாராளுமன்றத்துக்கு. எனவே என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.